ஒரு ரெஸ்டாரண்ட்டோட வாசல்ல தெருவில் வாழ்கிற ஒரு சின்ன நாய்க்குட்டி இந்த கதவை எப்போ திறப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இதை கவனித்த அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அதுக்கு கதவை திறந்து விட்டார். சந்தோஷமாக உள்ள நுழைஞ்ச அந்த நாய்க்குட்டி அங்கே இருக்க உணவு மேலே ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஓனர் அதுக்கு ஒரு மீல் ரெடி பண்ணி அதுக்காக கொடுத்தாரு. அந்த நாய்க்குட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த மீல் ஃபுல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக காலி பண்ணி ஓடிடுச்சு. அதோட முடியல, அடுத்த நாளும் அந்த நாய்க்குட்டி அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உற்சாகமாக ஓடி வந்துச்சு. ஓனர் கதவை திறந்தாரு. அதே போல் அது விருப்பமான உணவு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு கொடுத்தாரு. நாள் மாதிரியே அது வெயிட் பண்ணி அந்த உணவு முழுதையும் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி இந்த நாளையும் வெளியில் ஓடிடுச்சு. அப்படி வேகமாக ரஷ் பண்ணிட்டு ஓடின அந்த நாய்க்குட்டியை அவர் திடீர்னு பிடிச்சி அதுக்கு ஒரு கோட் போட்டு விடுறாரு. அங்கே வெதர் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால அதுக்கு ஒரு வேளை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டு விட்டார். ரொம்பவே க்யூட்டாக இருக்க அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இதை கொடுக்குறாரு. அப்புறம் சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த நாய்க்குட்டி அதோட ஃப்ரெண்டு ஒரு நாய்க்குட்டியை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அதுங்க ரெண்டும் ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷமாக துருன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஓடி வந்துச்சு. அதுங்க நம்பின மாதிரியே அந்த ஓனரும் அதுங்களை வெளியில் துரத்தாமல் 2 நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு வச்சார். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு தொந்தரவு பண்ணாமல் வெளியில் ஓடிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அந்த ஓனர் ஒரு ட்ரிப்புக்காக வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ டாக் ஃபுட் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக ஃபீட் பண்ணார். அதனால் அவர் வர்ற வரைக்கும் அந்த நாய் பசி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. நாய்க்குட்டிக்கு அவர் எங்கேயோ போகிறாருங்கிறது புரியுது. அவர் கூடயே ரொம்ப தூரம் என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் அந்த நாய்க்குட்டி இன்னொரு நாய்க்குட்டியும் தன்னோட கூட கூட்டிகிட்டு வந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் 3 பேரும் ரஷ் பண்ணிவிட்டு ஓடி வந்து உள்ளே வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனரும் அந்த 3 நாய்க்குட்டிக்கும் ஆளுக்கு ஒரு பவுலில் சாப்பாடு கொடுத்தாரு. இதை மாதிரி வயிறார 3 நாய்க்குட்டியும் சாப்பிட்டு முடிச்சது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அந்த நாய்க்குட்டிங்களை ரொம்ப கரிசனையாக தொட்டு பார்த்தாரு. அழுக்காக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டான அந்த நாய்க்குட்டிக்கு அவர் விதவிதமாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டார். எல்லா நாய்க்குட்டிங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி சந்தோஷமாக போகாது இல்லையா? ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர்றவங்க இந்த தெரு நாட்களை இங்கேயே ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த ஹோட்டல் ஹைஜீனிக்காக இருக்குமா, இந்த ஹோட்டல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. எல்லாரோட விமர்சனத்தை கன்சிடர் பண்ண அந்த ஓனர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த நாய்க்குட்டிங்களை விட்டு பிரிய மனசில்லாத அந்த ஓனர் அதை அஃபிஷியலாக தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணார். தத்தெடுத்துக்கிட்டு அந்த 3 நாய்க்குட்டியும் அவருடைய வீட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டார். ஒரு அன்பான அழகான குடும்ப சூழலுக்குள்ள அந்த நாய்க்குட்டிங்க நுழைஞ்சிச்சு. பாதுகாப்பான சூழல், ஆரோக்கியமான உணவு, கூடவே நிறைய அன்பு இந்த நாய்க்குட்டிங்களுக்கு கிடைச்சிது. சின்ன சின்ன விஷயங்களும் சந்தோஷமான தருணமாக மாறிச்சு. எங்கே போனாலும் எல்லாரும் ஒன்றா போக ஆரம்பித்தாங்க. நாய்க்குட்டிங்களுக்கே உரிய குறும்புத்தனத்தை அதுங்க செஞ்சால் கூட அவர் அதுங்களை எதுவும் சொல்லாமல் அதை எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பித்தார். தெருவோரமாக இருந்த ஒரு சின்ன நாய்க்குட்டியோட நம்பிக்கை, அன்பு நிறைந்த அந்த ஓனருடைய கரிசனையான உள்ளம் ஒரு அன்பான குடும்பத்தை இப்பொழுது உருவாக்கிடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம கதைகளில் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க.